பாண்ட் வேல்யூ அண்ட் YTM. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டரில் நாம் yield to maturity அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். yield to maturity அப்படின்றது ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் அப்படி காம்ப்ளெக்ஸாக குறிப்பிட்றாங்க. இந்த பாண்ட் வேல்யூ அண்ட் YTM படித்தா 4 to 7 கொஷின்ஸ் கான்ஃபிடென்ட்டாக கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு கேஸ்லெட்ஸ் மாதிரி கொஷின்ஸ் வராது, இண்டிவிஜுவல் பேசிஸில் தான் கொஷின்ஸ் வரும். அப்படி இண்டிவிஜுவலாக வர கொஷின்ஸே 4லேருந்து 7 வரைக்கும் வரும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி விதவிதமாக கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போது ஒரு அரசாங்கத்துக்கு நிதி தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாண்ட் அப்படின்ற விஷயத்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வேல்யூக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபேஸ் வேல்யூ என்னவா வேணால் இருக்கலாம். நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபேஸ் வேல்யூக்கு கூப்பன் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை 8%ன்னு வச்சுக்கிறேன். இப்போது 5 வருஷத்துக்கு பிறகு அந்த பாண்ட் மெச்சூர் ஆகும் அப்படின்னு அசூம் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 இது 0th இயர். இப்போ என்ன பண்ணுறீங்க, 1வது வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு ஒரு கூப்பன் கிடைக்கும். கூப்பன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வட்டி கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அந்த வட்டி எவ்வளோ இருக்கும், இந்த கூப்பன் ரேட் எவ்வளவோ அதை ஃபேஸ் வேல்யூக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரைக் அகேன்ஸ்ட் பண்ணால் என்ன அமௌண்ட் வருமோ அதுதான் கூப்பன். 8% ஆஃப் 100 என்ன, 8 ரூபா. ஃபஸ்ட் இயர் முடிவில் 8 ரூபா கிடைக்கும், செகண்ட் இயர் முடிவில் 8 ரூபா, தேர்ட் இயர் முடிவில் 8 ரூபா, ஃபோர்த் இயர் முடிவில் 8 ரூபா, ஃபிஃப்த் இயர் முடிவுலையும் 8 ரூபா ப்ளஸ் நீங்கள் போட்ட 100 ருபீஸும் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போது 99% என்னவாக இருக்குன்னா, ஃபேஸ் வேல்யூவும் பாண்டு ப்ரைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ பர்டிகுலர் பாண்ட் வில் பி ஈக்குவல் டு பாண்டு ப்ரைஸ். சில சமயம் இந்த ஃபேஸ் வேல்யூவை காட்டிலும் இந்த பாண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்க வாய்ப்புண்டு, கூடவாக இருக்கும் வாய்ப்புண்டு. இப்போது கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ் வேல்யூ 100 ரூபா, பாண்டு ப்ரைஸ் 98 ரூபா அப்படின்னு நம்ம வச்சுட்டா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, பாண்ட் இஸ் ட்ரேடட் அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஃபேஸ் வேல்யூ 100 ரூபான்னு இருக்குது, பாண்டு ப்ரைஸ் ஆனது 105 ரூபா இருக்குது அப்படின்னா இதை பாண்ட் இஸ் ட்ரேடட் அட் ப்ரீமியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது பாண்டு கேஷ் ஃப்ளோ டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பன் அமௌண்ட் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இதுதான் அவங்க கூப்பன் ஆனுவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூப்பன் ஆனுவிட்டின்றது கூப்பன் பர்சன்டேஜை ஃபேஸ் வேல்யூக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் பண்ணால் கிடைக்கக்கூடிய விஷயம். இறுதியில் ஃபைனல் கூப்பன் கிடைக்கும் பொழுது நம்ம போட்ட காசும் நம்மளுக்கு திரும்ப கிடச்சிடும். இப்போ நான் சொன்னேன்ல பாண்டு ப்ரைஸ் அப்படின்னு ஒரு மேட்ரு. அந்த பாண்டு ப்ரைஸை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ரிலீஸ் ஆகிட்டு இருக்க ஒரு கூப்பனையும் அதனுடைய இன்றைய மதிப்பை கண்டுபிடிப்பாங்க. 1 வருஷத்துக்கு பிறகு எனக்கு வரக்கூடிய 8 ரூபா, 2 வருஷத்துக்கு பிறகு எனக்கு வரக்கூடிய 8 ரூபா, கடைசியில் எனக்கு வரக்கூடிய 108 ரூபா, இதனுடைய இன்றைய கால மதிப்பு என்ன அப்படின்றத இந்த ப்ரெசன்ட் டேயில் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு கேஷ் ஃப்ளோவையும் டிஸ்கவுண்ட் பண்ணுறது மூலமாக நாம் அதை கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, yield to maturity வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இதை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். yield to maturity அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் டெர்மினாலஜி யூஸ் பண்ணியும் சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு yield to maturity அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது 9% அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஒரு கேஷ் ஃப்ளோவையும் நான் 9%ஆல் டிஸ்கவுண்ட் பண்ணுவேன். 1 இயருக்கு பிறகு எனக்கு வரக்கூடிய இந்த 8 ரூபாவுடைய இன்றைய மதிப்பு என்ன, 8/1.09. 2 வருஷத்துக்கு பிறகு எனக்கு வரக்கூடிய 8 ரூபாவுடைய இன்றைய மதிப்பு என்ன, 8/1.09 ஸ்கொயர். 3 வருஷத்துக்கு பிறகு எனக்கு வரக்கூடிய 8 ரூபா மற்றும் 100 ரூபா அதனுடைய இன்றைய மதிப்பு என்ன, 108/1.09 கியூப். இப்போ இந்த 3 வேல்யூவையும் மேத்தமேட்டிக்கலாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாண்டினுடைய இன்றைய ப்ரெசென்ட் வேல்யூ தெரிஞ்சிடும். அந்த ப்ரெசென்ட் வேல்யூ தான் நாம் பாண்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்ன வரலான்னா, இந்த பாண்டினுடைய பாண்டு ப்ரைஸை கண்டுபிடி, அது ட்ரேடிங் அட் டிஸ்கவுண்ட்டா இல்லை ட்ரேடிங் அட் ப்ரீமியமா இல்லை ட்ரேடிங் அட் பாரா. பார் அப்படின்னா என்னென்னா, ஃபேஸ் வேல்யூவும் பாண்ட் ப்ரைஸும் ஒன்றா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட்லேருந்து ப்ராப்ளம்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ZZZ அப்படின்ற ஒரு கம்பெனி பாண்ட் 10% 4 இயர் பாண்ட். ஸோ 4 இயர் பாண்டுன்னும் போது அங்கே டைம் பீரியட் அப்படின்றது 4ன்னு தெரியுது. இப்போ 10% சொல்லியிருக்காங்களே, இது என்னது, கூப்பன் பர்சன்டேஜா இல்லை yield to maturity-யா? இந்த மாதிரி 4 இயர் பாண்டுன்னு 10 பக்கத்துலேயே ஒரு பர்சன்டேஜ் போட்டாங்கன்னா அது கூப்பன் பர்சன்டேஜ். சரி, அப்போ yield to maturity எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்று yield to maturity-னே வெளிப்படையாக போட்டு காட்டிடுவாங்க, இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பாண்ட் அப்படின்னு தனியாக போட்டு காட்டுவாங்க. ஸோ அப்போ yield to maturity அப்படின்றது 8%. இது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த பாண்ட் 15,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் த பாண்ட் அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கள், நாம் வட்டியை வருஷம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம அந்த படத்தை போடுவோம். இது 0 வருஷம், இங்கே தான் நம்ம அந்த பாண்டை வாங்குகிறோம். எவ்வளோக்கு வாங்குகிறோம் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல் வருஷத்தோட முடிவில் நம்மளுக்கு வட்டி வரும், 2வது வருஷத்தோட முடிவுலையும் வட்டி வரும்,
3வது வருஷத்து முடிவுலையும் வட்டி வரும். 4வது வருஷம் வட்டி ப்ளஸ் அந்த 15,000 ரெண்டும் சேர்ந்தே நம்மளுக்கு வந்துடும். எவ்வளவு வட்டி வரும், எவ்வளோ வட்டி வரும்ன்றதுக்கு கூப்பன் பர்சன்டேஜ் இருக்குது தெரியுமா? இதை ஃபேஸ் வேல்யூக்கு அகெயின்ஸ்டாக நாம் ஸ்ட்ரைக் பண்ணணும். 15,000ன்றது ஃபேஸ் வேல்யூ. 15,000ல் 10% என்ன? 1,500. ஸோ 1,500 வரும், 1,500 வரும், 1,500 வரும். இங்கேயும் 1,500 வரும். ப்ளஸ் ஃபேஸ் வேல்யூவான 15,000 நமக்கு திரும்ப கிடச்சிடும். இப்போது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் த பாண்டை கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த 1,500 தற்போதைய வேல்யூ, இந்த 1,500 தற்போதைய வேல்யூ, இவரோட தற்போதைய வேல்யூ, இவரோட தற்போதைய வேல்யூ ப்ளஸ் இந்த 15,000 இருக்கார்ல அவருடைய தற்போதைய வேல்யூ, இது அத்தனையும் கண்டுபிடிச்சி நான் வந்து கூட்டணும். இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா 1,500 டிவைடட் பை என்னோட ஈல்டு டு மெச்சூரிட்டி என்ன? 8%. 8% அப்படின்னா 1.08 அப்படின்னு நான் போட்டுப்பேன். இப்போ இந்த 1,500 இருக்கார்ல இவருடைய தற்போதைய வேல்யூ என்னென்னா 1,500 டிவைடட் பை 1.08 ஸ்கொயர். இது 1,500 டிவைடட் பை 1.08 கியூப். இது 1,500 டிவைடட் பை 1.08 டு த பவர் 4. கடைசியாக இருக்கிறது 15,000. 15,000 இன்றைய மதிப்பு 15,000 டிவைடட் பை 1.08 டு த பவர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நான் செம்மையாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வேல்யூ என்னென்னா இதையெல்லாம் கேல்குலேட்டரில் போட்டு நான் ஃபைனல் ஆன்சரை கொண்டு வரணும். உங்களுக்கு எக்ஸாமில் கேல்குலேட்டர் அலௌடு. அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த மளிகை கடைலாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி கேல்குலேட்டரை கொண்டு போகலாம். பட் கேல்குலேட்டர் இல்லாமல் கூட இந்த மாதிரி சம்ஸை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஃப்யூச்சர் வேல்யூ டயக்ராம் தேவைப்படும். இப்போது ஃப்யூச்சர் வேல்யூ டயக்ராம் அப்படின்றது ஒரு ஷீட் மாதிரியான ஒரு கண்டென்ட். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு லாக் டேபிள்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பிவி டேபிள், எஃப்பி டேபிள் அப்படின்னு சில டேபிள்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி சம்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன டேபிளை பார்க்கணுன்னா பிவி ஆஃப் ஆன்விட்டிஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பார்க்கணும். இப்போது அந்த டேபிளை நான் உங்களுக்கு திரையில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆன்விட்டிஸ்க்கான டேபிள். இந்த டேபிளை எடுத்து நீங்கள் செக் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு மேலிருந்து கீழே வருடங்களை போட்டிருப்பாங்க. இயர்ஸ் 1, 2, 3, 4 அப்படியே ஒரு 20 வரைக்கும் போகும். இடமிருந்து வளமாக பர்சன்டேஜை போட்டிருப்பாங்க. பர்சன்டேஜ் 1%, 2%, 3%, 4% அப்படின்னு போய்ட்டுருக்கும். இங்கே ஆன்விட்டி அப்படின்றது 1,500 ரூபாய். இந்த 15,000 விட்டுருங்க, அதுக்கு தனி கால்குலேஷன் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1,500 ரூபாய்கள் 4 வருடத்துக்கு வருது. ஸோ 4 இயர்ஸ். வாட் இஸ் தி டிஸ்கவுண்டிங் பர்சன்டேஜ்? 8% வச்சு இதை டிஸ்கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் கீழே 1.08ன்னு போட்டுட்ருக்கோம். இந்த 4 இயர்ஸ் அப்படின்ற இந்த ரோக்கு நேராக 8% அப்படின்ற இந்த காலத்துக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அந்த வேல்யூ தான் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆன்விட்டிஸ் அட் 8% ஃபார் 4 இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த டேபிளை படி நீங்கள் பார்த்தா என்ன வேல்யூ இருக்கோ அதை இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆன்விட்டிஸ் அட் 8% ஃபார் 4 இயர்ஸ் அப்படின்ற இடத்துல போட்டுட்டு ப்ளஸ் 15,000. இந்த 15,000க்கும் அதே மாதிரி 4க்கு 8% நேராக இருக்கிற டப்பாவில் இருக்க வேல்யூவை எழுதலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது. ஏன்னா இந்த 15,000ன்றது வருடம் உங்களுக்கு வரல, ஒரே வாட்டி தான் வருது. அதுக்கு நீங்கள் வேறு ஒரு டேபிளை பார்க்கணும், ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் அ சிங்கிள் கேஷ் ஃப்ளோன்னு. பட் நீங்கள் அந்த டேபிளை பார்க்குறத விட கேல்குலேட்டரை வச்சா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். 15,000 டிவைடட் பை 1.08 டு த பவர் 4 அப்படின்றத போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு கேல்குலேட்டர் எடுத்து இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்விட்டி டேபிளை பார்த்தா 4 இயர்ஸ்க்கு 8%க்கு இணையாக இருக்கிற வேல்யூ 3.312. இதுவே ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் சிங்கிள் கேஷ் ஃப்ளோ டேபிள் எடுத்து 4 இயர்ஸ்க்கு 8%க்கு நேராக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.7350. சில சமயம் டேபிள்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பிவி ஃபார் 8% ஃபார் 4 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.312 அப்படின்னு கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. கொஷினில் அந்த ஆன்சர் ஆப்ஷன் பக்கத்துலேயே இந்த இடத்துல பிவி 8% 4 இயர்ஸ் ஈக்குவல் டு 3.312ன்னு கொஷினோட ஒரு அங்கமாகவே இந்த கேல்குலேஷன் நம்பர்ஸ் வந்துடும். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கேல்குலேட்டர் எடுத்து 1.08 ஸ்கொயர், 1.08 கியூப் இதெல்லாம் போட்டுட்ருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போது
இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 15,345. இந்த ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டாலே உங்களால் ப்ரெசன்ட் வேல்யூவை ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அல்ஜிப்ரா மாதிரி தான் இது. இப்போது டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க, கூப்பன் கொடுத்தாங்க, ஈல்டு டு மெச்சூரிட்டி கொடுத்தாங்க, ப்ரெசன்ட் வேல்யூ கேட்டாங்க. அதே மாதிரி ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துட்டு கூப்பன் கொடுத்துட்டு டைம் பீரியட் கொடுத்துட்டு ஈல்டு டு மெச்சூரிட்டி கேட்டாலும் இதே ஃபார்மெட்டில் உங்களால் பதில் சொல்லிட முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத ஒரு குயிக் ரிக்காப்பாக நான் காட்டுறேன். டைம் பீரியட் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம், கூப்பன் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம், ஈல்டு டு மெச்சூரிட்டின்னு கொடுத்ததை எடுத்துக்கிட்டோம், ஃபேஸ் வேல்யூ 15,000 அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். FV = 15,000. இப்போது இந்த ஃபேஸ் வேல்யூவையும் கூப்பனையும் வச்சு வருடாந்திர கூப்பன்ஸ் என்ன அப்படின்றத நாம் இந்த ஸ்கெட்சில் எழுதிட்டோம். 1,500 1,500 1,500 நம்மளுக்கு வருஷம் வரும். இறுதியில் 1,500 சேர்த்து 15,000 வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். இப்போது அது எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்க நாம் என்ன பண்ணோம், ஒரு கூப்பனையும் ஈல்டு டு மெச்சூரிட்டியால் டிஸ்கவுண்ட் பண்ணோம். அடுத்த வருடமே வரக்கூடிய கூப்பனுக்கு to the power 1 அப்படின்னு வச்சுக்கணும். 2 வருடம் கழித்து வரக்கூடிய கூப்பனுக்கு to the power 2 அப்படின்னு போட்டால் டிஸ்கவுண்ட் பண்ணணும். இப்படி டிஸ்கவுண்ட் பண்ணும்போது ஈஸ் ஆஃப் கேல்குலேஷன்ஸ்க்காக 2 டேபிளை ரெஃபர் பண்ணலாம். ஒன்று ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆன்னுவிட்டிஸ் டேபிள், இன்னொன்று ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் சிங்கிள் கேஷ் ஃப்ளோ டேபிள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் இந்த வேல்யூஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வேல்யூஸை வச்சு உங்களால் ஈஸியாக ஃபைனல் ஆன்சரை அரைவ் பண்ணிட முடியும்.